கோபுரம் ஃபிலிம்ஸோட ஜி.என். அன்புச்செழியன் வழங்கும் சந்தானம் நடித்த இங்கு நான் தான் கிங்கு இந்த படத்தோடைய விமர்சனம் வேற லெவலில் இருக்குது. பட் படமும் செம காமெடியாக இருக்குது அப்படின்றத நம்பலாம். இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஆனந்த் நாராயணன். இதோடைய தயாரிப்பா சுஷ்மிதா அன்புச்செழியன், அதாவது அன்புச்செழியன் அவர்களுடைய பொண்ணு தான் இந்த படத்தோட தயாரிப்பாளராக இருக்காங்க. அண்ட் டி இமானோட இசையமைப்பில் செமையாக வந்திருக்கு இங்கு நான் தான் கிங்கு. இந்த படத்தோட விமர்சனம் சிரிப்புக்கு பஞ்சம் இல்லைன்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் காமெடின்ற பேரில் நிறைய நடிகர்கள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதில் சிறப்பம்சம் வடிவேலிட்ட இருந்து ஆரம்பித்து இன்னைக்கு சந்தானம் வரையும் நம்ம ரசிக்கிற நிறைய காமெடிகள் இருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை சிரிக்க வைக்கிற மாதிரி நிறைய காட்சிகள் இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோடைய சிறப்பு அம்சமே தம்பி ராமையாவும் அதில் மச்சனா வர்ற பாலா வந்தாங்க காரணம். இந்த படத்தில் இவங்க ஒரு ஜமீன் குடும்பமாக வராங்க. பட் இந்த ஜமீன் குடும்பத்துக்கு கட் பண்ணி அடுத்த ஷாட்டாக ஓப்பன் பண்ணோன்னா இதில் சந்தானம் ஒரு பொண்ணு வேணும், அதுவும் பொண்ணு அழகாக இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஒரு கேரக்டராக பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு அமைஞ்சிருக்கிறது நல்ல பொண்ணு தான். ஆனால் அவர் எதிர்பார்த்த மாதிரி ஃபேமிலி அமையல. இதில் தம்பி ராமையா வந்து அதனோட மாமனாராகவும் பாலசரவணன் மச்சனாவும் நடிச்சிருக்காங்க. இதில் இவங்க ஒரு கடன்பட்ட ஃபேமிலி. இவரும் சரி நமக்கு பணம் வந்தால் நல்லாயிருக்கும், ஜமீன் ஃபேமிலியில் நம்ம போய் செட்டில் ஆக போகிறோன்ற சந்தோஷத்தோடு போகிறாரு. அங்கே விஷயமே வேற நடக்குது. இங்கே போய் ஜமீனுக்கே இவர் தான் வந்து அந்த குடும்பத்துக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு சீன் வந்து அமைஞ்சிருது. பட் அங்கே வந்து தம்பி ராமையா மச்சனா நடிச்சிருக்க பாலா இவங்க எல்லாமே வீட்டோடைய மாப்பிள்ளையா எப்படி வருவாங்களோ அது மாதிரி வீட்டோட மாமனாராகவும் வீட்டோட மச்சனாவும் வந்து செட்டில் ஆகிறாங்க. ஸோ இங்கே தான் காமெடியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. உண்மையிலேயே மாமனாரும் மச்சனும் செம்மையாக வச்சு செஞ்சுருக்காங்க சந்தானத்தை. பட் இதில் ஹீரோயின் வந்து அப்பப்போ சில விஷயங்களில் கிளாமர் சாங்ஸு நான் 3 சாங்ஸுமே செம்மையாக போட்டிருக்காரு டி இமான் அவர்கள். இந்த சாங் எல்லாம் மேட்ச் பண்ணுற மாதிரியே சந்தானமும் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஒருத்தர் வந்து இறக்குறாரு அவங்க வீட்லேயே. ஆனால் அந்த இறந்தவரே திருப்பி அந்த மீண்டு எந்திரிச்சு வர்றாரு. இந்த இறந்தவரை எப்படி மறைக்கிறாங்க, இந்த விபத்து எப்படி நடந்துச்சு, இதை ஒரு சுவாரஸ்யமாக கதையில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் நிறைய பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. இதில் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம நினைவில் இருந்த இப்போவும் வாழ்ந்துட்டு இருக்க மனோபாலா சார் இதில் நடிச்சிருக்காரு. அவரும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. இதில் வந்து மெயின் ஹீரோவான விஷயங்களே தம்பி ராமையாவை தான் இருக்கும். ஸோ மாமனார் கேரக்டரில் வேற லெவலில் பின்னி படம் எடுத்திருக்காரு. பட் ஹீரோயினும் செம்மையாக நடிச்சிருக்காங்க பிரியாலயா. இந்த படத்துக்கு வந்து ஒரு 5க்கு ஒரு 2.5 வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். படம் நல்லா பார்க்கறதுக்கு என்ஜாயபுளாக இருக்குது. அவ்வளோதான் ஒழிஞ்சு மற்றபடி வேறு எதுவும் சொல்ல முடியாது. வீட்டிலே பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.